ஆமாங்கய்யா. நேற்று அது ஒண்ணு நம்ம என்ன எக்கோ அடிக்குது, எக்கோ வருதுமா. ஒரு 3 பேரு சிவபக்தர்கள் இருந்தாங்க. யட்சர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரக்கர்கள், யட்சர்கள், கிம்புருடர், தேவர், அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. கேக்குதா? மியூட்ல இருங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த யட்சர்கள் அவங்க எப்படின்னா எல்லா உலகங்களுக்கும் செல்லக்கூடிய வலிமை பெற்ற ஆன்மாக்கள் யட்சர்கள். அதுல 3 பேர். ஒருத்தன் தாரகாட்சன், இன்னொருத்தன் கமலாட்சன், இன்னொருத்தர் பேரு வித்யுன்மாலி. இவங்க 3 பேரும் மிக பெரும் சிவபக்தர்கள். நம்ம அடியாரானாவே எல்லாரும் நம்மளை கும்பிடணும் அப்படின்னா ஒரு ஆசை வந்துடும் இயற்கையாவே. அது சுத்தமாயின்னு பேரு. சிவனை கும்பிட்டு கடனம் செய்யறாங்க. யாரும் செய்யாத ஒரு தவம் இவங்க செய்யறாங்க. தங்களுடைய ரத்தத்தை யாக குண்டத்தில் கூட நெய்யாக்கிட்டாங்க. தங்க உடலை வெட்டி போட்டு அதை விறகா எரிச்சு என்ன வேள்வி செய்யறாங்க. பெருமான் இவனுடைய முரட்டு பற்றி கண்டு என்னடா யட்சர்கள் இப்படி இவ்வளவு தூரம் நம்மளை வழிபடுறாங்களேன்ட்டு அவங்களுக்கு காட்சி தர. காட்சி தந்து, அன்பர்களே உங்களுக்கு என்ன வரம் வேணும், ஏன் இவ்வளவு துன்பப்பட்டு நீங்க வேள்வி செய்றீங்க, என் பக்தர்களாகிய நீங்கள் எதை கேட்டாலும் தந்திருப்பேனே, இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு சாமி கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, இல்லைங்கய்யா பெருமானே, நாங்கள் உங்களிடம் ஒரே ஒரு வரம் கேட்கணும், அதை நீங்க தரணும். இந்த உலகை அவன் வரம் கம்மா போட்டு கேட்கணும். உலகை ஆள வேண்டும் அப்படின்னு முடிக்கல. இந்த 14 உலகங்களையும் நாங்கள் ஆளுமை செய்ய வேண்டும். அதற்காக எங்களுக்கு ஒரு கோட்டை வேண்டும். மூவருக்கும் 3 கோட்டை வேண்டும். அந்த 3 கோட்டையும் ஆகாயத்தில் பறந்த வண்ணம் இருக்க வேண்டும். அதிலிருந்து ஆயுதங்கள் தானே பறந்து சென்று எதிரிகளை தாக்கும் வண்ணம் இருக்க வேண்டும் அப்படின்னு மூச்சுடாம கேட்காங்க வரோம். அப்படி கேட்டுட்டு, ஒரு யுகத்துக்கு ஒரு முறை எங்களுடைய கோட்டைகள் 3 ஒன்று சேர வேண்டும். அந்த வினாடியிலே உலகில் யாரும் உபயோகிக்காத, யாரும் செய்யாத சக்கரம், அப்படி பெரிய வரம் கேட்பான். சாமி எல்லாம் சரின்ட்டாரு. அப்படி எப்படின்னா, இயற்கையில எதிரியுமே செய்யாத சக்கரம், மரத்தால் செய்யாத தேர், அது மாதிரி நிறைய கேட்பான். கேட்டு வரம் வாங்கிட்டாங்க. வரம் வாங்கிட்டு இவர் நம்ம ஒரு சிவனடியார் ஐயானாவே எவ்வளவு கெத்துக்க தெனாவெட்டா தெரியுதான். சாமிக்கு பூவருக்குள்ளேயே நமக்கு மலர் கிரீடம் போட்டுக்கிறோம், ஆளுயரம் மாலை போட்டுக்கிறோம், புஷ்பாஞ்சலி பண்ணிக்கிறோம். உயிர் இருக்கக்குள்ளே போன மாதிரி உட்கார்ந்து குருக்கு அபிஷேகம் பண்றாங்க. ஒரு வேடிக்கையான காட்சி வீடியோ ஒன்று இன்னைக்கு வந்திருந்தது. ஒரு குருநாதர் அப்படியே போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு, விரைச்சிட்டு. கண்ணு இமை தூங்கிட்டாரு என்ன தெரியல, இமை கூட சரியா இமைக்கல. அவருக்கு ஜல்லடியில வச்சு பால் ஊத்துறாங்க, தயிர் ஊத்துறாங்க, எதோ ஊத்துறாங்க. எங்க ஊர்ல செத்து போனாதான் இதெல்லாம் ஊத்துவாங்க, அவருக்கு உயிரோட இதெல்லாம் ஊத்துறாங்க. அப்படியே அப்பா அப்படின்னு அவரு அப்படியே பொம்மையாட்டம் உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் அவருக்கு வஸ்திரம், புதுசா பட்டு வஸ்திரம் எல்லாம் சாத்துறாங்க. எல்லாம் சாத்தி அப்படி எல்லாரும் பெரிய பெரிய அவரை வயதானவர்கள், அவங்க இவங்க யார் யாரோ அவர் கொடுக்குற காசுக்காக மந்திரகோஷம் பண்றாங்க. திருமுறை ஒரு 100 ஓதுவார்கள் திருமுறை பாடுறாங்க. அடடாடா அளப்பற ஐயோ அப்படின்ட்டு. அப்பதான் இன்னைக்கு இந்த ருத்ராட்சம் பத்தி பேசும் பொழுது, இவங்கெல்லாம் அந்த தாரகாட்சன் மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம். அப்புறம் இவன் வரம் வாங்கிட்டான். வரம் வாங்கிட்டு எல்லாரையும் ஆளுமை செய்துட்டு இருக்காங்க. சும்மா ஒரு திருமுறை திருவாசகம் பாடுறாலே இவ்வளவு கெத்து காட்டினா, ஒரு பெரிய புராண கதை சொல்றவனை கூட வச்சுக்கிட்டு தன்னை அருங்குருநாதன் சொல்றவனே இந்த கெத்து காட்டுறான்னா, இவங்க பெருமானே நேரில் அவங்க கேட்ட வரத்தை எல்லாம் தந்துட்டார். இவங்க எப்படின்னா, நம்ம ட்ரோன் போய் குண்டு போட்டது இல்ல பாகிஸ்தான்ல,
அது மாதிரி இவனுங்க அந்த 3 கோட்டையில போய் எல்லாம் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச பிறகு அவங்க நினைக்கக்கூடிய ஒரு காலம் வந்து அந்த 3 கோட்டையும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலம் வருது. அப்ப வந்து என்ன நிகழுதுன்னா, இந்த உலகத்திலே எந்த மரத்தாலும் செய்யப்படாத சக்கரம் ரவுண்டா எதிர்க்கும் சந்திர சூரியரை வந்து சக்கரம் ஆக்கிட்டாங்க. மகாமேரு மலை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தேராயிடுச்சு. அஸ்வினி பாலர்கள் குதிரை ஆயிட்டாங்க. அது மாதிரி வரும். திருமால் வந்து விடையாகி அந்த பெருமா, ஏன்னா நீர் ஏறும் விடையில் நீர் ஏறக்கூடாது, புதிய விடையில் வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. நந்தியம்பெருமானுக்கு இணையான சிவபக்தி உடையவர் கண்ணபெருமான் அறக்கடவுளா அவர் நிறைய தீமைகளை ஒழித்து அறமாள அந்த கிருஷ்ணாவதாரம் எல்லா அவதாரமும் அப்படித்தான் இருக்கும். விஷ்ணுக்கு அவரு விடையாயிட்டாரு. அப்புறம் வாசிங்கிற பாம்பு வந்து அம்பு எதோ பண்ணிட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டு சாமி போறாரு. போகக்குள்ள ஒவ்வொன்றும் என்ன ஆகுது, இந்த சக்கரை ரெண்டு என்ன ஆகுது, நான் சுத்துலேன்னா சிவன் வந்து திரிபுரம் எரிச்சுவாரா அப்படின்னு. அப்புறம் இந்த மகாமேரு பர்வதம் மலை என்னாகுது, நான் தேராலேனா அப்படிங்குது. அந்த குதிரைங்க நாங்க இழுக்கலன்னா அப்படிங்குது. திருமால் நான் தாங்கலன்னா அப்படிங்கிறாங்க. இப்படி ஆளாளு நினைச்சிட்டு செகண்ட்ல ஒரு திடீர்னு ஒரு பெரும் பிரகாசத்தோடு ஏதோ வெடிக்குது. திறந்து பார்த்தா அந்த 3 கோட்டையும் எரிஞ்சி சாம்பலாயிடுச்சு. அந்த 3 சிவபக்தர்களும் பணிவோடு சாமிகிட்ட நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே பிரமிப்பு ஆயிடுச்சு, என்னடா இப்படி அப்படின்ட்டு. அவங்க பணிவோடு நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது சாமி வந்து என்னார் புறம் ஒன்றும் எரியுண்ண நகை செய்வீர் அப்படி பார்த்து சிரிச்சாரா. அந்த 3 அசுரர்கள் அந்த கோட்டைக்குள்ள வந்து அப்படி சேர்ந்து 3 பேரும் ஒன்னா நின்ன செகண்ட்ல சாமி பார்த்து சிரிச்சிருக்காரு. இந்த சாமி சிரிச்சுட்டா ஆபத்து. ஆமா, அந்த சிவன் சிரிச்சா எல்லாம் மாயே அழிஞ்சு விடும். இவர் சிரிச்ச உடனே அவங்க தன்னிலை பெற்றார்கள், அடக்கமானாங்க, ஒழுக்கமானாங்க. அதுல 2 பேரை வந்து தன்னுடைய கோயில் வாயில் காவலர்களா வச்சுட்டார். அந்த சிவபக்தர்களை அந்த தாரகாட்சன் கமலாட்சன் 2 பேரையும் என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய ஆலயத்தில் நம்ம சிவாலயத்துல போன ஒரே சிந்தனையோடு உள்ள போ, ஆணவம் கண்மம் மாயை இறைவன் கிட்ட ஒப்படைச்சுன்னு இந்த 3 விரலை மடக்கி ஒரு கட்டை விரலை அந்த 3 விரலை அழுத்தி ஒரு விரலை மட்டும் காட்டிட்டு ஒரு 2 வாயில் காப்போர்கள் இருப்பாங்க. அவங்கதான் அந்த 2 பேர், தாரகாட்சன் கமலாட்சன். இன்னொருத்தையும் வந்து அண்ணாங்க 2 பேரும் சொல்றாங்கன்னு கூட ஜால்ரா போட்டு என்ன பண்றேன்னு தெரிஞ்சவன். அவனை சாமி அவர் நடனம் ஆடும் பொழுது முழக்க வச்சுட்டாராம். இப்படி இவங்க மனம் திருந்திய அந்த வினாடி, பரவாயில்ல இவர்கள் வந்து தெளிவடைந்து பணிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஆனந்தத்துல சாமி கண்ணுல இருந்து அந்த கடைக்கண்ணுல ஒரு 2 சொட்டு, ருத்ரனுடைய கண்ணுல இருந்து 2 சொட்டு கண்ணீர் அரும்பிச்சான். அதை கண்ணீர் அரும்பா நம்ம கையில தொடச்சி இப்படி வீசுவோம் இல்ல, அதுதான் ருத்ராட்ச மரமா முளைச்சதுன்னு சொல்றாங்க. ருத்ரனுடைய அச்சம். இது கதை. இந்த கதையில வந்து ருத்ராட்சம் எங்க வருதுன்னா, நம்முடைய மனதில் உள்ள நான் என்ற ஆணவம். என்ன இது வந்து தாரகாட்சன். அடுத்து கமலாட்சன் யாருன்னா, என்னால முடியாது எவனாலும் முடியாதுங்கிற திமிரு. 3வது என்ன படிச்சிருந்தாலும் அந்த ஒரு கர்வம் இருக்கும். அது வித்யாதர கர்வம்னு சுத்தமா இதுல மாட்டிக்குவாங்க. அப்ப வந்து நான் சொல்லிட்டேன் போயம்பார். ஞான சம்பந்தரே அதுல மாட்டிருக்காரு. அரசாழ்வார் ஆணை நமதேம்பார், வினை தீரும் போடா இந்த பாடலை படிச்சுன்னா பாவம் பறையுமேம்பார். அப்ப அங்க என்ன நிகழுதுன்னா, இந்த ஆன்மா ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற 3 விதமான அந்த குணங்கள், அதாவது தாமச குணம், சாத்வ குணம், ரஜோகுணம் என்ற 3 குணங்கள் தான் இந்த 3 அசுரர்கள். இது 3ம் சேர்ந்து வரக்குள்ள நமக்கு சோம்பேறித்தனம், அடுத்தது பாத்தீங்களா அந்த கர்வம், அடுத்தது ஆணவம். இது 3 வந்து ஆன்மா தருக்கி திரியும் போடா அப்படி. அப்படி இருக்கிற ஆன்மா இந்த 3 குணங்களையும் நீக்கி, ஆணவம் கண்மம் ஆகி நீக்கி இறைவனுடைய திருவடியை சரணடையுமானால் இறைவன் கண்ணீர் மல்க
அன்போடு கண்ணு வான்னு அரவணைச்சிக்கு வரோம். இதுதான் வந்து இந்த இறைவனை அப்படி விடும் ஒவ்வொரு அந்த கண்ணீர் ருத்ரனுடைய கண்ணுல வந்து இந்த ருத்ராட்சம் எதனால் தோன்றியது வரலாறு 3 பேர் பக்குவப்பட்டதுக்காக வந்துச்சு. அதனால நம்ம இடத்து எந்த விதமான இரும்பு போன்ற மனம், வெள்ளி போன்ற எல்லாரையும் ஈர்த்து வெள்ளி பளபளான கொலு சத்தம் கேட்ட எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த பிறரை கவரக்கூடிய தன்மை. தங்கம் போட்டா ஆணவம் வந்துடும். மனதில் வந்து இந்த இரும்பு குணமும் வெள்ளி குணமும் தங்க குணமும் இருக்கக்கூடாது. இது 3ம் நீங்கி எளிமை என்ற நிலைக்கு ஆன்மா வருமானால் அது இறைவனுடைய கண்ணிலே ஆனந்த கண்ணீரை வரவழைக்கும். அப்ப இந்த ஆன்மா தேரடிச்சுன்னு சாமி சந்தோஷப்படுவாராம். அப்படி இறைவன் சந்தோஷப்படுவதற்காக அந்த ருத்ராட்சத்தை நாம் அணிகிறோம்னு எங்க ஆடுரையா சொல்லியிருக்காங்க. அந்த ருத்ராட்சம் அணிந்த பிறகு நாம் இதை அணிந்து கொண்டு சாமி பரவாயில்ல ஒன்னு தேரடிச்சு நம்மளை இது வந்து பக்குவப்பட்டு இருக்குது, இந்த ஆன்மா எளிமையா இருக்கு, பண்போட இருக்கு, பிறருக்கு தீங்கு செய்யாம இருக்கு அப்படின்னு இறைவனை நம்ம பையன் நல்ல மார்க் எடுத்து ஒரு அப்படி கெத்தா வந்து நிக்கக்குள்ள ஒரு கண்ணீர் அப்படி கண்ணீர் ததும்பும் இல்ல, நம்மளறியா தொடச்சுக்குவோம் தெரியுமா? அது மாதிரி நம்ம அம்மையப்பராக இறைவனை சந்தோஷப்படுத்த நீ முயற்சி செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை கூறுவதற்காக இந்த ருத்ராட்சம் அணிவிக்கப்படுகிறது.